Greetings everyone. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மே மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சோ நம்ம மந்த்லி பார்க்குற மாதிரி ஒவ்வொரு நியூஸையும் நம்ம பிரிச்சு அதுல இருந்து என்ன மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்க அப்படிங்கறது சிலபஸ் வைஸ் பிரிச்சு வச்சிருக்கோம். சோ அந்த வகையில ஒவ்வொரு क्वेश्चंस நம்ம பாத்துறோம் சரிங்களா. சோ கடற்படையின் துணை தலைவராக யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள். அடுத்து இரண்டாம் உலகப் போரில் உயிரிழந்த தமிழர்களின் நினைவாக நடுக்கல் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்துல இவங்க ஒரு ரயில்வே லைனை போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஜப்பானோடைய கண்ட்ரோல்ல இவங்க ஒரு ரயில்வே லைனை போட்டிருப்பாங்க. ஸோ அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து இறந்திருப்பாங்க. ஸோ அதன் நினைவாக தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு சரியா. அடுத்தது கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் பிரைஸ் ஃபார் 2024 இது வந்து நோபல் பிரைஸ் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படின்னு கூட நமக்கு சொல்றாங்க. யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அலோக் சுக்லா அப்படிங்கிறவர். அடுத்தது பார்த்தோம்னா 26வது உலக எரிசக்தி மாநாடு எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராட்டர்டாம் நெதர்லாந்து ஓகேங்களா. நெதர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் தான். அடுத்தது பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் 161ல இருந்திருப்போம். இப்போ 159வது இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பிரஸ் ஃப்ரீடம் டே எப்போ அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மே 3 தான் இந்த பிரஸ் ஃப்ரீடம் டே. அந்த அன்னைக்கு தான் நமக்கு அந்த பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வெளியாகுது. அதில் தான் 159வது ரேங்க்ல வந்திருக்கும். ஸோ அடுத்து துருக்கியின் மீது வர்த்தக தடை அறிவித்த நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு முரண்பாடான நிலை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இஸ்ரேல் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நேபாளத்தில் புதிய 100 ரூபாய் நாணயத்தாளில் இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள எந்த பகுதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதாவது சமீபத்தில் இந்தியாவோட பகுதிகளை நேபாள் அவங்களோட பகுதிகள் அப்படின்னு சொல்லி அவங்களோட மேப்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அந்த மேப்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க புதுசாக அறிவிச்சிருக்கக்கூடிய 100 ரூபாய் நோட்ல வந்து வச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ அது என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லிப்புலேக், லிம்பியாதுரா, காலாபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பகுதிகள் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகள். ஆனால் அவங்களுதுன்னு சொல்லி அவங்க ரூபாய் நோட்ல வந்து வச்சிருக்காங்க சரியா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கைக்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பலின் பெயர் என்ன. நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறை அப்படிங்கிற அந்த பகுதிக்கு போக போது சிவகங்கா அப்படிங்கிற அந்த கப்பல் சரியா. ஸோ அடுத்தது உலகின் முதல் சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான மிதக்கும் வீடு எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு துபாயில தான் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஸோ சமீபத்திய நிகழ்வுகள் டைரக்ட் கொஸ்டின் தான் அதெல்லாம். ஸோ அடுத்தது மாலத்தீவை முதலில் தனி நாடாக அங்கீகரித்த நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதை பண்ணியிருப்போம் சரிங்களா. ஸோ இந்தியா அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். நேஷனல் டெக்னாலஜி டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மே 11. இதோட லேட் ஆகி வரக்கூடியது நேஷனல் ஸ்பேஸ் டே. நேஷனல் ஸ்பேஸ் டே தேசிய விண்வெளி தினம் அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் 23 சரிங்களா. அடுத்தது இந்தியாவில் பிளே ட்ரூ பிரச்சாரத்தை எந்த அமைப்பு ஏற்பாடு செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் வரனால இந்த டோப்பிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரஷ்ய அதிபர் புதின் எத்தனையாவது முறையாக அதிபர் ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 5வது முறையாக நமக்கு அதிபர் ஆகிறார் சரிங்களா. ஸோ அடுத்தது வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் ஃபீவர் தான். நமக்கு கேரளாவில் சமீபத்தில் பரவல் இருந்துச்சு ஓகேவா. இரண்டாம் உலக போர் நினைவு சின்னம் அப்படிங்கிறது தமிழகத்தில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த காரைக்காலில் தான் இருக்கு. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காரைக்காலில் நமக்கு இருக்கு ஓகேவா. அடுத்தது உலகின் 3வது பெரிய உற்பத்தியாளராக எதன் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக நமக்கு உற்பத்தி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியா தான் 3rd பிளேஸ்ல வந்து இருக்கும். நமக்கு முன்னாடி சைனா, அமெரிக்கா அவங்களாம் இருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்தது பணக்கார நாடுகளின் பட்டியலில் இந்தியாவோட நகரங்கள் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையும் டெல்லியும் வந்து இந்த வருஷம் ரேங்கிங்ல இடம் பிடிச்சிருந்தாங்க. முதல் இடத்துல இருக்கக்கூடிய நகரம் எதுனா நியூயார்க் சிட்டி ஓகேவா. ஸோ அடுத்தது மைக்கேல் மிஷஸ்டின் எந்த நாட்டின் அதிபராக பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவில் தான் ஓகேவா. இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ பிரதமரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு விளாடிமிர் புட்டின் ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காற்றில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை பிரித்தெடுக்கும் உலகின் மிகப்பெரிய ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு ஐஸ்லாண்டில் தான் ஓகேங்களா. காத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடை தனியாக எடுக்கிறாங்க ஓகேவா. முக்கியமான கொஸ்டின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா. ஸோ ஐஸ்லாந்து அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது இந்தியா ஈரானுடன் எந்த துறைமுகத்தின் செயல்பாட்டிற்காக 10 ஆண்டுகள் ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு துறைமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா சபாகர் அப்படிங்கிற துறைமுகத்துக்கூட தான் ஓகேவா. ஸோ அந்த துறைமுகம் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல தான் இன்னொரு 10 வருஷத்துக்கு இருக்க போகுது. இந்த சித்வே அப்படிங்கிற இந்த துறைமுகம் பார்த்தோம்னா நம்ம மியான்மர்ல கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறைமுகமா இருக்கு ஓகேவா. ஸோ அடுத்தது இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எகிப்து தலைநகரம் கெய்ரோல தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதனால கெய்ரோ பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வெளிநாட்டு செல்வாக்கு மசோதா எந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஜார்ஜியால. அதாவது அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வெளிநாட்டு நிதி அப்படிங்கிறது வாங்குவாங்க. ஃபாரின் ஃபண்டிங் அப்படிங்கிறது வரும். 20% மேல ஃபாரின் ஃபண்டிங் வந்துச்சுன்னா அவங்க வந்து வெளிநாட்டுகளுடைய ஆதரவுக்காக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு சர்ச்சைக்குரிய மசோதா ஜார்ஜியால தான் வந்திருக்கு ஓகேவா.
ரஷ்யாவை பேஸ் பண்ணி இந்த ஒரு மசோதாவை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்தது விலை உயர்ந்த மாம்பழம், அதனுடைய பேர் மியாசாக்கி அப்படின்னு சொல்றோம், ஜப்பான்ல இருக்கக்கூடிய மாம்பழம். ஓகேங்களா. அடுத்தது யுனெஸ்கோ உலக பிராந்திய நினைவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள புத்தகம் எது அப்படின்னு கேட்டுறாங்கன்னா நமக்கு ராமச்சரித்மனாஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து இடம்பெற்றிருக்கு. சமீபத்தில் வந்த ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, ராமச்சரித்மனாஸ் அப்படிங்கிறது. அடுத்தது லாரன்ஸ் வோங் எந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூருடைய பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காரு. அடுத்தது இந்தியாஸ் கேட்வே டு சென்ட்ரல் ஏஷியா எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த சபாகர் போர்ட்டை தான் சொல்றாங்க. நம்ம சபாகர் போர்ட்டை ஆக்சஸ் பண்றதன் மூலமா சென்ட்ரல் ஏஷியா, ஆப்கானிஸ்தான், அங்கிருந்து ரஷ்யா வரைக்கும் நம்மளால போக முடியும். ஓகேவா. அடுத்தது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முசாஃபராபாத் அப்படின்னு சொல்றோம். அங்க சமீபத்தில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் செய்தியில வந்திருக்கு. ஓகேவா, போராட்டம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது செக்கோஸ்லோவேக்கியா 1992 செக் குடியரசு மற்றும் ஸ்லோவேக்கியா என பிரிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், நமக்கு தவறான கூற்றை தான் கேட்கறாங்க. செக்கோஸ்லோவேக்கியாவின் பிரிவினை வெல்வெட் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. என்னன்னா செக்கோஸ்லோவேக்கியா அப்படிங்கிறது தனியா 1992 பிரிஞ்சிருப்பாங்க. இந்த வெல்வெட் புரட்சி அப்படிங்கிறது 1989 அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். ஸோ அப்ப பார்த்தோம்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா இந்த செக்கோஸ்லோவேக்கியா, இந்த ரஷ்யா ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளில் கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதை வந்து முறியடிக்கிறதுக்காக தான் இந்த வெல்வெட் புரட்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா. சோ மத்தபடி ஸ்லோவேக்கியாவின் தலைநகரம் பிராட்டிஸ்லாவா கரெக்ட் தான். அதனுடைய பிரதமர் வந்து ராபர்ட் ஃபீகோ. எல்லாமே கரெக்ட் தான். சோ அடுத்தது நமக்கு கோவிஷீல்டு, கோவேக்சின் யார் இந்தியாவில் தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷீல்டுன்னு வந்துச்சுன்னா சீரம்னு வரும். ஓகேங்களா, SCS. ஓகேவா. ஸோ கோவிஷீல்டு அப்படின்னா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, SCSன்னு வரும். கோவேக்சின் பாரத் பயோடெக். ஸோ இதெல்லாம் போட்டுக்கிட்டா நமக்கு இந்த தடுப்பூசினால சில பக்க விளைவுகள் வருது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நமக்கு எடுத்திருக்கோம். ஓகேவா. அடுத்தது சோமி பாக் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ரால. இது வந்து பார்த்தோம்னா நமக்கு தாஜ்மஹால் போன்று இருக்கக்கூடிய ஒரு மணிமண்டபம் மாதிரியான அமைப்பு. சரிங்களா. ஸோ ஆக்ரால இருக்கும். அடுத்தது 77வது கேன்ஸ் திரைப்பட விழா எங்க நடந்துச்சு அப்படின்னா பிரான்ஸ்ல நடந்துச்சு. இந்தியாவை சேர்ந்த நமக்கு அனன்யா சென்குப்தா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ங்கிற அவார்டு வாங்கியிருப்பாங்க. பாயல் கபாடியா வந்து கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காங்க. அடுத்தது சந்தோஷ் சிவன் வந்து பியாரே ஆங்னியூ அப்படிங்கிற இந்த சினிமாட்டோகிராஃபருக்கான விருதை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு அப்படிங்கிற படம் வந்து நமக்கு சிதானந்த நாயக் அப்படிங்கிறவர் எடுத்திருப்பாரு. அது வந்து லாஸ் இனஃப் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்கு. ஸோ 4 விருதுகள் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சர்வதேச அருங்காட்சியக தினம் May 18. ஓகேவா. அடுத்தது நாடாளுமன்ற பாதுகாப்பு அனைத்தும் யாருக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி டெல்லி போலீஸும் பார்லிமெண்டரி செக்யூரிட்டி சர்வீஸ் PSS அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்துச்சு. இப்போ வந்து CISF அமைப்பு கிட்ட அப்படியே மாத்தி கொடுத்துட்டாங்க. ஓகேவா. சோ அடுத்தது லாய் சிங் தே எந்த நாட்டின் அதிபர் ஆனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, தைவான். ஓகேவா. அடுத்தது 2008 முதல் கடலோர பாதுகாப்பை அதிகரிக்கும் பொருட்டு நடத்தப்படும் ஒத்திகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாகர் கவச் அப்படிங்கிறது தான். அதை ஏன் 2008 இருந்து நடத்துறாங்கன்னா 2008 மும்பை தாக்குதல் நடந்திருக்கும். அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கடல் வழியாக தான் இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கடல் பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் பெறப்பட்டு சாகர் கவச் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது டெங்கு காய்ச்சல் எந்த வகை கொசுக்களால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஸ் எகிப்தி அப்படிங்கிற அந்த கொசுக்கள் தான். அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை எந்த நாளை உலக கால்பந்து தினமாக அறிவித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா May 25. அதாவது May 25 1924 ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் பாரிஸ்ல வந்து நடந்திருக்கும். அந்த பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல ஃபுட்பாலுக்கு எல்லா நாட்டில இருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது எல்லா ரீஜியன்ல இருந்தும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க, நாடுகள் டீம்ஸ் வந்திருக்கும். ஓகேவா. ஸோ அதனால தான் May 25 சமீபத்தில் என்னன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. அடுத்து பிளட் ஸ்கேண்டல் அப்படிங்கிறது எங்க நடந்துச்சுன்னா பிரிட்டன்ல. ஸோ 1970கள் 80கள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளட் நமக்கு ரத்தம் தேவைப்பட்டா நமக்கு டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றாங்க இல்லையா. ஸோ அது வந்து இன்ஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் கிட்ட பிளட்டை வாங்கி பிரிட்டன்ல வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விசாரணை அப்படிங்கிறது இப்போதான் முடிவுக்கு வந்துச்சு. அதனால தான் அது வந்து பிளட் ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்றோம், பிரிட்டன்ல நடந்தது. அடுத்தது டூரிசம் ரேங்கிங்ல இந்தியாவோட தரவரிசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 39. பின்வரும் நாடுகளில் எது பாலஸ்தீனத்தை முறையாக அங்கீகரித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அயர்லாந்து, நார்வே, ஸ்பெயின் 3 பேருமே. சரிங்களா. இந்தியா 1988 நம்ம அங்கீகாரம் செஞ்சிட்டோம். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா டூலாம் எந்த நாட்டின் அதிபர் ஆனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வியட்நாமோட அதிபராக ஆயிருக்காரு. அடுத்த கேள்வி பார்த்தோம்னா 2024க்கான சர்வதேச புக்கர் பரிசு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த கைரோஸ் அப்படிங்கிற நாவலுக்கு ஜென்னி எர்பன்பெக் அப்படிங்கிற ஜெர்மனை சேர்ந்த எழுத்தாளருக்கும் மைக்கேல் ஹாஃப்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கு தான் இந்த அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க. கைரோஸ் அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட பேர். சரிங்களா. அடுத்தது சர்வதேச சோலார் கூட்டணியில் 99வது உறுப்பினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்பெயின் சமீபத்தில் தான் இணைஞ்சிருக்காங்க. சர்வதேச இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து 2015 உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது தனி
நாடு கேட்டு போராடும் நியூ கலிடோனியா எந்த நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நியூ கலிடோனியா ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு. யார் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னா, பிரான்ஸோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிரான்ஸ் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். பிரான்ஸ் இந்த மாதிரி நிறைய குட்டி தீவுகளை அவங்களோட கண்ட்ரோல்ல வந்து வச்சிருக்காங்க இன்னமும். ஓகேவா? அடுத்தது இந்த கேன்ஸ் திரைப்பட விழாவில் நம்ம பார்த்தோம், லார்ஜ் இனஃப் அப்படிங்கிற விருது வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ அப்படிங்கிற அந்த படத்துக்கு தான். அடுத்தது மறுபடியும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் கோல்டன் பாம் விருதுக்கு தேர்வாகி உள்ள படம், நாமினேட் ஆயிருக்க படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற படம். இந்த படம் இந்த விருதுக்கு தேர்வாகி இருந்தாங்க. இருந்தாலும் இந்த விருதை கோல்டன் பாம் அப்படிங்கிற விருது அனோரா அப்படிங்கிற படம் தான் வாங்கியிருக்கும். இந்த படத்துக்கு ஆல் வி இமேஜின் அஸ் லைட்டுங்கிற படத்துக்கு வந்து நமக்கு கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற விருதை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஃபைபர் கிளாஸ் அனாட்டமி மியூசியம் எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தேனி மெடிக்கல் காலேஜ்ல தான். எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லயும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, கூகுள் பிக்சல் அவங்களோட செல்போனை தயாரிக்க நொய்டால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு டிக்சன் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட. செகண்டா பார்த்தோம்னா, நமக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது பார்த்தோம்னா, தகைசால் தமிழர் விருதை எந்த துறை வழங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தகைசால் தமிழர் விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2021 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 2022, 23 3 வருஷம் ஆயிடுச்சு. சங்கரையா, அடுத்தது வந்து நல்லக்கண்ணு, அடுத்தது பார்த்தோம்னா நல்லக்கண்ணு அவர்கள், அடுத்தது பார்த்தோம்னா கி வீரமணி அவர்கள். இவங்க 3 பேருக்கு தான் நமக்கு அந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் யார் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுப்பணித்துறை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா தமிழ் வளர்ச்சித்துறை தான் கொடுப்பாங்க. ஸோ முக்கியமான கேள்வி, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2010 கோவையில் நடந்துச்சு. இரண்டாவது மாநாடு உலக தமிழ் செம்மொழி மாநாடு ஜூன் 2025 சென்னையில் நடக்க போகுது. அதுதான் அந்த கேள்வி, பட்ஜெட்ல சொன்ன விஷயம். சரிங்களா? அடுத்தது கோல்டன் பாம் அவார்டை யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் அனோரா அப்படிங்கிற படம். ஓகேங்களா? ஸோ மொபைல் இ சர்வீஸ் கேந்திரா எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கேரளால. ஸோ இது நீதிமன்றம் சார்ந்த ஒரு விஷயம், நீதிமன்றம் சார்ந்த சேவைகளை வழங்குறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது விருப்பாக்ஷா டெம்பிள் எங்க இருக்குன்னா, நமக்கு ஹம்பி, சங்கமா வம்சத்தை சேர்ந்த தேவராயா 2 தான் அதை பில்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? அடுத்தது காசாவின் தென்கோடி நகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காசாவோட இந்த சதர்ன் பார்டர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ராஃபா. ஓகேவா? சாரி, சிட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா ராஃபா. ஓகேவா? அடுத்தது சோழர் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தஞ்சாவூர்ல அமைய போகுது. ஸோ இதற்கான பணிகள் ஒரு நிபுணர் குழுவை வந்து தமிழக அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, எகிப்தின் காசா எல்லையில் மொத்த நீளம் 14 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ எகிப்து காசா அந்த ஒரு பார்டர், லென்த் ஆஃப் த பார்டர் அப்படிங்கிறது 14 கிலோமீட்டர். பிலடெல்பி காரிடார் என்பது எகிப்திற்கும் காசாவிற்கும் இடையே உள்ள ஒரு முக்கியமான இடப்பெயர்வு நடைபாதை ஆகும். ரெண்டுமே கரெக்ட் தான். பிலடெல்பி காரிடார் அப்படிங்கிறது தான் காசா மக்கள் அதன் வழியாக தான் எகிப்துக்கு போவாங்க. ஸோ அகதிகளாக போய் அங்கிருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்குலாம் போவாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த பிலடெல்பி காரிடார் அப்படிங்கிறது இப்போ இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு. அதுதான் அந்த செய்தி. ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் டு பி பிரிண்டட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ். இது நம்ம ஹிஸ்டரியிலேயே படிச்சிருக்கோம். ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற டேர்ம் காயின் பண்ணது யாருன்னா, செம்பகராமன் அவர்கள் தான். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருமா, பாம்பன் பிரிட்ஜ் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாம்பன் பிரிட்ஜை வந்து மறுபடியும் புது பாம்பன் பிரிட்ஜ் அப்படிங்கிறத கட்டிட்டு இருக்காங்க. அதனுடைய பணிகள் இந்த வருஷத்துல முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாம்பன் பிரிட்ஜ் எப்போ கட்டுறாங்க அப்படின்னா 1914 தான் நமக்கு கட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இது ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் பெற PUCC அப்படிங்கிற செயலியை யார் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு தான் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ PUCC செயலி அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் தான். அடுத்தது பார்த்தோம்னா, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் எங்க இருக்காங்கன்னா, அதுவும் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் பிரெக்னென்ட் விமன் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோலில் நம்ம தான் டாப் ஸ்டேட். அடுத்தது பார்த்தோம்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் டாப் ஸ்டேட். சரிங்களா? ஸோ எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது கூத்தாண்டவர் திருவிழா அப்படிங்கிறது திருநங்கைகள் கலந்துக்கக்கூடிய ஒரு திருவிழா எங்க நடக்கும் அப்படின்னா, தமிழகத்தில் தான் நடக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, பைருல்லாவோ பைசாலாவோ அப்படிங்கிற இந்த பிரச்சாரம் எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, உத்தரகாண்ட்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அங்க இந்த காட்டு தீகளை பரவ விடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காஞ்சி போன பைன் லீவ்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 50 ரூபா, ஒரு கிலோக்கு 50 ரூபா அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது காட்டுத்தீ எங்க பெரும் அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு உத்தரகாண்ட்ல தான். ஸோ அதனாலதான் அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து உணவு பதப்படுத்தும் தொழில் கடன் இலக்கை எய்தி முதலிடம் அந்த மாநிலம் யாரு அப்படின்னா, அதுலயும் தமிழக அரசாங்கம் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அது பிரதமருடைய திட்டம் 2020 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ நம்ம தான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அடுத்தது பியாரே ஆக்னிவ் விருது யாருக்குன்னா, சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு. இதெல்லாம் இப்பதான் பார்த்தோம் நம்ம. அடுத்தது பார்த்தோம்னா, சாலமன் தீவின் பிரதமராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா,
இந்த ஜெரமியா மனாலே அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்திருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது யுனிசெஃபோட நேஷனல் அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கரீனா கபூரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உடனே பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது போயிங் ஸ்டார் லைனரில் போகக்கூடிய பெண் யாருன்னா முதல் பெண் இந்திய பெண் யாருன்னா அது உங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் தான். சரியா. ஸோ அந்த லான்ச் அப்படிங்கிறது இப்போ தள்ளி போயிருக்கு. ஓகேவா. அடுத்தது ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துடைய தலைவராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்கே மிஸ்ரா அவர்களை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது இந்தியாவுக்கான சீன தூதர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெய்ஹாங் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது வெப்பமண்டல இந்திய பெருங்கடல் ஆய்வினை மேற்கொண்ட ஆய்வுக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராக்ஸி மேத்யூ. ஓகேங்களா. ஸோ இந்தியாவின் ஓஷனை வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. இந்தியன் ஓஷன் ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஷேர் ஆஃப் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் எ கிராஸ் கண்ட்ரி அனாலிசிஸ் பிட்வீன் 1950 to 2015. அதாவது இந்த இந்துக்களுடைய பாப்புலேஷன் கம்மியாயிட்டு இருக்கு, முஸ்லீம்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தது யாருன்னா இந்த கமிட்டி தான். சமிகா ரவி அவங்க தலைமையில தான் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தோம்னா மவுண்ட் எவரெஸ்ட் வந்து அதிக முறை ஏறியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் கமீரிட்டா. இப்போ இந்த ஒரு மாசமெல்லாம் பார்த்தோம்னா இந்த மவுண்ட் எவரெஸ்ட் அதிகமாக கிளைம் பண்ணக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கின ஒரே கால்பந்து வீரர் சுனில் செத்ரி ரிட்டையர் ஆக போறாரு. ஓகேவா. அடுத்தது உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவரா மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சூப்பர் பணக்காரர் பட்டியலில் முதலிடம் இருக்கிறது கௌதம் அதானி. ஓகேவா. மற்றபடி பார்த்தோம்னா ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரானின் அதிபர் யார் அப்படின்னா இப்ராஹிம் ரைசி சமீபத்தில் தான் இறந்து போயிருப்பார். அடுத்தது ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் இன்ட்ரிம் பிரசிடென்ட் ஆஃப் ஈரான். அவர் இறந்தனால மொக்பர் அப்படிங்கிறவங்களை வந்து இன்ட்ரிம் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது ஈரானுடைய உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்தலா அலி காமினி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான். சி ஆப்ஷன் இருக்காரு. சுப்ரீம் லீடர், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அப்படிதான் வரும் அங்க. சரியா. அடுத்தது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர் மகாதேவன். ஓகேவா. அடுத்தது யங் இந்தியன் ஹூ கிளைம்டு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக், அதாவது மவுண்ட் எவரெஸ்ட் ஏறின யங் இந்தியன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமியா கார்த்திகேயன் இவங்க தான். ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னா கேன்ஸ் திரைப்பட விழாவில் அன்சர்டன் ரிகார்ட் பிரிவில் வந்து அவார்டு வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனன்யா சென்குப்தா. இவங்களுக்கு தான் இந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது மைக்ரோசாஃப்ட் சத்யா நாதல்லா, கூகுளை பொறுத்த வரைக்கும் சுந்தர் பிச்சை, ஐபிஎம்னா அரவிந்த் கிருஷ்ணன், அடோப்னா சாந்தனு நாராயணன். 4321 அப்படிங்கிறதா கரெக்ட். சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா கிராண்ட் பிரிக்ஸ் விருதை வென்ற முதல் இந்தியர் பயல் கப்பாடியா. ஓகேங்களா. ஆல் வி இமேஜினஸ் லைட் அப்படிங்கிற அந்த படத்துக்காக தான். அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபையோட இந்த முக்கியமான ஒரு அவார்டு. ஓகேவா. யுனைடெட் நேஷன்ஸ் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராதிகா சென் அவர்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்தது இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வாங்கின புக் எது அப்படின்னு பார்த்தோம்னா கைரோஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். அடுத்ததாக பார்க்குறப்போ 2025 பேட்மிண்டன் உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில் நடக்க போகுது. அடுத்தது மேட்ரிஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விமென்ஸை பொறுத்த வரைக்கும் ஈகா ஸ்வியாடெக், மென்ஸை பொறுத்த வரைக்கும் யாருன்னா ஆண்ட்ரே ரூபலவ் இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செயிலிங் அகாடமி தமிழகத்தில் எங்கே வரப்போகுது அப்படின்னா நமக்கு இந்த மெரினா பீச்சில் தான் வரப்போகுது. முன்னாடி இருந்து சொல்லப்படுற ஒரு திட்டம் இப்போ தான் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்தது 85th கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா ஷியாம் நிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஈகா ஸ்வியாடெக் இட்டாலியன் ஓப்பனில் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு போலாண்டு நாட்டை சேர்ந்த பிளேயர் தான். ஓகேவா. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், இரண்டும் சரி அப்படிங்கிறதா கரெக்ட். ஓகேவா. அடுத்தது தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டனில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வந்து வென்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாத்விக் அண்ட் சிராக். ஓகேவா. அடுத்தது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் எங்கே நடக்குதுன்னா ஜப்பானில் கோபே அப்படிங்கிற நகரத்தில் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது ஏஷியன் ஜிம்னாஸ்டிக்ஸில் கோல்டு வாங்கின இந்தியன் யார் அப்படின்னு கேட்டால் முக்கியமான கொஸ்டின் தீபா கர்மாக்கார் அவங்க தான். சரியா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐசிசியோட இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு பிராண்ட் அம்பாசிடர் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சாயித் அஃப்ரிடி 1, யுவராஜ் சிங் 2, உசேன் போல்ட் 3. சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா நியூ டீம்ஸ்லாம் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ்ஏல நடக்கக்கூடிய வேர்ல்டு கப்பில் நியூ டீம்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, உகாண்டா அண்ட் கனடா இவங்க 3 நாடுகள் தான். ஸோ அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடாக பார்க்குறப்ப அன்கான்டெஸ்டடா ஓகேங்களா இந்த போட்டியின்றி தேர்வு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்தோர்ல நடந்திருக்கு, அதே மாதிரி சூரத்லயும் நடந்துச்சு. சரிங்களா. அடுத்தது ஃப்ளோர் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம அவையில பெரும்பான்மையை நிரூபிக்கிறது தான் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது
ஒரு கட்சியை நம்ம உருவாக்கினதுக்கு அப்புறமா எத்தனை நாளுக்குள்ள அந்த கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா 30 நாளுக்குள்ள நம்ம பதிவு செஞ்சாகணும். ஓகேவா? அடுத்தது அரசியல் பிளவுவாதம் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு தேர்தலில் இருக்கக்கூடிய போட்டியை தான் இந்த ஃபேக்ஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பார்க்குறப்போ தேர்தல் தேதியை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இருக்கக்கூடிய பிரிவு 14 மற்றும் 15 அதுல இருந்து தான் வருது. சரிங்களா? அடுத்ததா பார்க்குறப்ப 18வது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யக்கூடிய செயலி எது அப்படின்னா என்கோர் அப்படிங்கிற இந்த செயலி தான். அடுத்தது சிம்பிளை வச்சு கேட்டிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னா சோளம் மற்றும் அரிவாள் மடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் அப்படின்னா அரிவாள் மற்றும் நட்சத்திரம், சமாஜ்வாடி மிதிவண்டி, ஜனதாதளம் அப்படிங்கிறது கையிறைப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சமாஜ்வாதினா மிதிவண்டி மட்டும்தான், அது மட்டும் தான் சரியா இருக்கு. ஸோ 1, 2, 4 அப்படிங்கிறதா கரெக்ட். ஓகேவா? ஸோ தேர்தல் அதனுடைய சிம்பிள் எல்லாமே நமக்கு தேவைப்படும் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும்னா எத்தனை சதவீத வாக்குகள் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 6% வாக்குகள் அப்படிங்கிறது தேவைப்படுது. அடுத்தது யானை எந்த கட்சிக்கு சின்னமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுஜன் சமாஜ்வாதி கட்சிக்கு தான். ஓகேவா? ஸோ அடுத்தது கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ் பிலீவ் இன் ஸ்டேட்டஸ் கியூ, கரெக்ட் தான். பழமைவாத கட்சிகள் பழசை தான் விரும்புவாங்க. அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை நம்ம ஐடியாலஜி பேஸ் பண்ணி தான் நம்ம பிரிக்கிறோம், கரெக்ட் தான். அடுத்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு லெஃப்டிஸ்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 1 and 2 அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது பதிவுரிமை பெற்ற ஒரு கட்சி 2 கோஷ்டிகளா உடையறப்போ அதுல யாரு தான் சொந்தமான கட்சி, ஐ மீன் ஒரிஜினல் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் அதனுடைய ஆஃபீஸ் எங்க, ஐ மீன் அதனுடைய பதவி காலம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பதவி காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரசிடென்ட்டுக்கு 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குடியுரிமை திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிசம்பர் 31, 2014 முன்னாடி வந்தவங்களுக்கு தான் நம்ம குடியுரிமை அப்படிங்கிறத வழங்க போறோம். சரிங்களா? மற்றபடி பார்க்குறப்போ நமக்கு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் இந்தியா 2.0, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் தமிழ்நாடு 1.8 ரெண்டுமே கரெக்ட் தான். முக்கியமான கேள்வி கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்தது உயர்கல்வி மாணவர் சேர்க்கை 47% பெற்று இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னா தமிழ்நாடு தான். சரிங்களா? அடுத்து ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வெளிநாட்டுக்கு வேலை போகக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரேட் அப்படிங்கிற அந்த தளம் தான். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு பின்தங்கிய பிரிவை சார்ந்த தொழில் முனைவோருக்கு கடன் ஆதரவு வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட தளம் PM சூரஜ் அப்படின்னு சொல்றோம். சமீபத்தில் வந்த விஷயம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு, ஓகேங்களா? குடிசையில்லா தமிழகத்துக்காக இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்த திட்டம் என்னன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? 2030க்குள்ள நம்ம இந்த ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம். அடுத்தது கர்நாடகத்தில் திறக்கப்படும் காவிரி நீரின் அளவு எங்க அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிலிகுண்டுலு அப்படிங்கிற அந்த பகுதியில் வச்சுதான். ஓகேவா? அடுத்தது வெப்ப அலைகள் சார்ந்த ஒரு கேள்வி. ஓகேங்களா? சமவெளியா இருந்துச்சுன்னா அது 40 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா அது வெப்ப அலைகள் அப்படின்னு சொல்றோம். மலை பிரதேசங்கள்னா 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேல, அடுத்து கடலோர பகுதி அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ்க்கு மேல 2-3 நாள் இந்த மாதிரியே இருக்கணும். ஓகேவா? அப்பதான் நம்ம வெப்ப அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3மே கரெக்ட் தான் நமக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா குனோ தேசிய பூங்காவிற்கு பிறகு இந்த சிறுத்தைகளின் திட்டத்திற்காக மறுபடியும் எங்க சீட்டாஸ் கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது அரோராக்கள் எதனால் ஏற்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அரோரா ஆஸ்திரேலியஸ், அரோரா போரியாலிஸ் இதெல்லாம் நடக்கும். நார்தன் போல், சவுதர்ன் போல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சோலார் ஸ்டார்ம்னால தான் நடக்கும். அதுதான் சூரிய புயல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜியோகிராபிக்கல் பினாமினன். அடுத்தது சவுத் வெஸ்ட் மான்சூன் எங்கிருந்து தொடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்தமான்ல தான் ஃபர்ஸ்ட் தொடங்கும். சரிங்களா? ஸோ அந்தமான் அப்படிங்கிறதா சரியான விட இங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்தமான்ல தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறமா தான் நமக்கு கேரளாவுக்குள்ள வந்து வரும். சரிங்களா? ஸோ அந்தமான் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்தது அராஸ் ரிவர் அப்படிங்கிறது எதற்கும் இருக்கக்கூடிய ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானுக்கும் அசர்பைஜானுக்கும் இருக்கக்கூடிய ரிவர் தான். ஸோ இந்த ரிவர்ல ஒரு டேம் கட்டியிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி வைக்க போன ஈரானோட பிரதமர் வந்து பிரசிடென்ட் வந்து இறந்து போயிருப்பார், இப்ராஹிம் ரைசி. சரிங்களா? அடுத்தது கேரளா எந்த ஆற்றின் குறுக்கே அணை கட்டுகிறது? சிலந்தி ஆற்றின் குறுக்கே ஒரு அணையை கட்டிட்டு இருக்காங்க. அந்த அணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழகத்தில் தென்னாறு அப்படின்னு சொல்றோம். அந்த தென்னாறு அமராவதியோட வந்து கலக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த புயலாக மாறுகிறது? ரிமால் அப்படிங்கிற புயல் ஓமன் அப்படிங்கிற நாடு தான் பேர் வச்சிருக்காங்க.
அரபிக் வார்த்தை மணல், சாண்ட் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது மோசமான நிலச்சரிவு எங்க நடந்திருக்குன்னா பப்புவா நியூகினியா அப்படிங்கிற நாட்டில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஸோ அடுத்தது ரிமால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு இப்பதான் பார்த்தோம், ஓமன். ஓகேங்களா? அடுத்தது ரிமால் புயலால் நிலச்சரிவு எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மிசோரம்ல தான் ஒரு மோசமான நிலச்சரிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அடுத்தது இந்தியாவிற்கு முதல் 10 வர்த்தக நாடுகளில் எந்த நாட்டுடன் நம்ம வர்த்தக உபரி அப்படிங்கறத யார் கூட வச்சிருக்கோம்னா அமெரிக்கா கூட தான் இந்த வர்த்தக உபரி. அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் தான் அதிகமா பண்றோம், இம்போர்ட் அமெரிக்கால இருந்து வரக்கூடிய இம்போர்ட் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. அதுதான் வர்த்தக உபரி அமெரிக்கா கூட தான் இருக்கு. சரிங்களா? சோ அடுத்தது IRDAI அனைவருக்கும் காப்பீடு என்ற இலக்கு எப்போ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2047க்குள்ள இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற இலக்கை வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது GST வருவாய் முதல் முறையாக எந்த மாதத்தில் 2 லட்சம் கோடியை தாண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மந்த்ல தாண்டி இருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சரிங்களா? அடுத்தது பார்க்குறப்போ தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ 3 லட்சம் அப்படிங்கிறது அங்கே தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அடுத்தது வெளிநாடுகள்ல இருந்து குடிமக்கள் கிட்ட இருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள்கிட்ட இருந்து அதிகமான வருவாயை வாங்கக்கூடிய நாடா யார் இருக்காங்கன்னா இந்தியா தான். மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் நமக்கு அந்த ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் வர்த்தக உறவு எப்போது நிறுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2019 நம்ம வந்து அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பிரிச்சோம் இல்லையா? ஸோ அப்போல இருந்து அந்த வர்த்தக உறவு அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சிருக்கு. அடுத்தது சைனாவுடனான வர்த்தகத்தில் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் முதலிடம் பிடித்த நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அடுத்தது ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் இந்தியா 17வது இடத்துல வந்து இருக்காங்க. ஒட்டுமொத்த இறக்குமதியில் பார்த்தோம்னா 8வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் கொஞ்சம் முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டுமே கரெக்டான விஷயம் தான். சரியா? ஸோ அடுத்தது வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் சேமிப்பு இந்தியாவின் ஜிடிபியில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்க சேமித்து வச்சிருக்கக்கூடிய அளவு பார்த்தோம்னா இந்தியாவோட ஜிடிபியில் 3.4% இருக்கு அப்படிங்கிற தரவுகள் நமக்கு வெளியாக இருந்துச்சு. அடுத்தது இந்த அன்கிளைம்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் கையில் இருக்கும்னா IEPFA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அமைப்பு கையில் தான் இருக்கும் நமக்கு. சரிங்களா? அடுத்தது கோவிஷீல்டுன்னு வரப்போ யாரு உருவாக்கி இருப்பாங்கன்னா நமக்கு ஆஸ்ட்ராசெனகா அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உருவாக்கி இருப்பாங்க. அதை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தது யாருன்னா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது DRDO உருவாக்கிய டார்பிடோவின் பெயர் என்ன? வர்ணாஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. டார்பிடோனா நமக்கு நேவி இருக்கு இல்லையா, அந்த கப்பல்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மிசைல தான் டார்பிடோ அப்படின்னு சொல்லுவோம். வர்ணாஸ்திரம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்தது நிலவின் இருள் பகுதியிலிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவதற்கான விண்கலத்தை எந்த நாடு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீனா தான் அனுப்பியிருக்காங்க. சாங் E1 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஓகேவா? சாங் CHANG சாங் E1 அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது கோவிஷீல்டு தடுப்பூசி சர்வதேச அளவில் வாபஸ் பெற்றிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ராசெனகா தான். ஸோ நிறைய பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதனால தான். அடுத்தது பிளட்ச்லி டிக்ளரேஷன் அப்படின்னா AI சேஃப்டி. ஓகேங்களா? இந்த AI சேஃப்டி பிளட்ச்லி டிக்ளரேஷன் அப்படிங்கிறது AI சேஃப்டி சமிட் அப்படின்னு யூகேல இருக்கக்கூடிய பிளட்ச்லி பார்க் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். அங்க ஒரு டிக்ளரேஷன் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். அதுதான் வந்து பிளட்ச்லி டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? AlphaFold 3 மனித மூலக்கூறு நடத்தையை கணிக்கும் AI யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூகுளோட டீப் மைண்ட் தான் இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஒரு AI வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் எலக்ட்ரிக் டாக்ஸி யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா IIT மெட்ராஸ் தான் இதை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது சூரியனில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த புயலின் தாக்கத்தை பதிவு செய்த விண்கலம் நம்மளோட ஆதித்யா L1 தான். சரியா? ஸோ அடுத்தது நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் AI டீச்சர் யாருன்னா ஐரிஸ். இந்த ஐரிஸ் அப்படிங்கிற இதே AI டீச்சரை கேரளாவும் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்குறப்ப AI ஆஃபீஸ் அப்படிங்கிறத யார் உருவாக்கியிருக்காங்கன்னா நமக்கு யூரோப்பியன் யூனியன் தான் உருவாக்கியிருக்காங்க. அதாவது AIக்கான ரெகுலேஷன் கொண்டு வரது அதற்கான விஷயங்களை கட்டுப்படுத்துறது எல்லாத்துலேயுமே யூரோப்பியன் யூனியன் தான் முன்னோடியாக இருக்காங்க. ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. AI ரிலேட்டடா ஏதாவது ரெகுலேஷன் நமக்கு யூரோப்பியன் யூனியன் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்தது ருத்ரா M2 அப்படிங்கிறது ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். ஓகேவா? ஸோ ஒரு விமானத்தில் எடுத்துட்டு போய் அங்கிருந்து லான்ச் பண்ணுவாங்க. அது தரையில் இருக்கக்கூடிய இலக்கை வந்து அட்டாக் பண்ணும். ஓகேவா? ஸோ ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். அடுத்தது எந்த டைப் ஆஃப் பிளட் குரூப்ல ஆன்டிபாடிஸ் இருக்கும் ஆன்டிஜன் இருக்காது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று டிஎன்ஏல தான் நம்ம பார்த்தோம். இந்த பாம்பே குரூப் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா
3D அச்சிடப்பட்ட இன்ஜினுடன் உலகில் முதல் ராக்கெட்டை ஏவிய ஸ்டார்ட் அப் எது அப்படின்னா அக்னிகுல் அப்படிங்கிற இந்த ஸ்டார்ட் அப் தான். ஸோ 3D பிரிண்டட் இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்க, அதனுடைய பேர் அக்னிலெட். ஓகேவா? ஸோ 3D பிரிண்டட் இன்ஜின் முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸோ கடைசியாக பார்க்குறப்போ சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறத யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரஸ்கின் பாண்ட். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறத நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப். ஓகேவா? அடுத்தது ஸ்டேட் சாங் ஆஃப் தெலுங்கானா யாரால் எழுதப்பட்டதுன்னா இந்த அந்தேஸ்ரீ அப்படிங்கிற அந்த நபரால் எழுதப்பட்டிருக்கும். கீரவாணி அவர்கள் தான் அதுக்கு இசையமைச்சிருப்பாங்க. ஜெய ஜெயஹே தெலுங்கானா அப்படிங்கிறதா அந்த பாடல். ஓகேவா? ஸோ கடைசி கேள்வி பார்க்குறப்ப சமூக சீர்திருத்தவாதி மற்றும் சமயத்துறையின் தத்துவ இளவரசி அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு நபர் அவங்களுடைய 300வது பிறந்த நாள் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் யார் அந்த நபர் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. மாதா அகில்யாபாய் ஹோல்கர் அப்படிங்கிற அவங்க தான். ஓகேவா? இந்த மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க ஒரு பெண் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு சமூக சீர்திருத்தவாதி. 1725 மே 31 பிறந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ 155 கொஸ்டின்ஸை வந்து பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் அப்படிங்கிறனால டக்குன்னு ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதனுடைய PDF அப்படிங்கிறது நமக்கு லிங்க்ல அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.